வணக்கம் குழந்தைங்களா. இன்னைக்கு நம்ம பார்ட் 3யோட கதை என்னன்னு பார்ப்போமா? குழந்தைங்களா, தாவீது கோலியாத்தோட முன்னால் நின்றான் என்ற கதை உங்களுக்கு பார்ட் 2ல் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குதா? இப்போது அவன் கையில் வெறும் கற்களும் கேடயமும் மட்டும்தான் இருக்குது. ஆனால் தாவீது நம்பியது அவனோட ஆயுதத்தையே கிடையாது, இஸ்ரவேலோட தேவனைத்தான். இப்போது நம்ம கதை பகுதியில் 3வதுல தாவீது எப்படி தைரியமாக கோலியாத்தை எதிர்கொள்கிறாங்கிறத பார்க்கலாம். தயார் தானே பிள்ளைங்களா? வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். சின்ன பையன் தாவீது. அவன் ராஜா சவுல்கிட்ட போயிட்டு என்ன சொன்னான்னா, அரசே, நான் கோலியாத்தை எதிர்கொள்கின்றேன். அது கேட்டு ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பையனே, நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, அப்படி எப்படி நீ அந்த வல்லவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ராஜா கேட்டார். இது நம்பிக்கையோடு சொன்னான். அரசே, நான் ஆடுகளை மேய்க்கும்போது சிங்கமும் கரடியும் என்னை தாக்குனாங்க. ஆனால் நான் தேவனோட சக்தியால் அவங்கள அடித்து ஓட்டிட்டேன். ஆனால் தேவன் கோலியாத்தை எனக்கு ஒப்படைப்ப. கேட்ட ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? தாவீதுக்கு தன் கவசத்தையும் பட்டையும் கொடுக்க முயன்றாங்க. ஆனால் தாவீது அதை அணிஞ்சு பார்த்தோன்னே, இது எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவனே போதும் என்று சொன்னான். ஆனால் அவன் தனது கையில் ஒரு சில்லாயையும் ஆற்றிலிருந்து 5 கற்களையும் எடுத்துகிட்டு பையில் போட்டுக்கிட்டான். கோலியாத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருந்தான். இப்போ என்ன ஆகும் குழந்தைங்களா? உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா கதை கேட்குறதுக்கு? இனிமேல் வரும் கதையை நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அவன் நம்ம தாவீது தேவனோட சக்தியால் பெரிய அதிசயம் செய்ய போகிறான்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி குழந்தைகளா, நம்ம பார்ட் 4ல் கதையை பார்க்கலாம். பாய் குழந்தைகளா.